சம வேலைக்கு சம ஊதியம் என வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2021 தேர்தலில் அளித்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை சிறைப்பிடித்திருப்பதை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என கடிந்துரைத்துள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஆசிரியர்கள் மீதான அடாவடி போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார்.